நான் எந்த இடத்திலிருந்து வாசிக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு புகழ்பெற்ற கிட்டாரிஸ்ட், அவர் ஒரு சப்வே ஒன்றில் வாசிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் நேரம் வாசித்த பிறகு அவருடைய தொப்பியில் பார்க்கிறார், வெறும் $50 தான் இருந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இதே ஊரில் தான் போன வாரம் நான் அழகாக ஒரு மியூசிக் கன்சர்ட் ஹாலில் வாசித்தேன். எனக்கு 1 மணி நேரத்திற்கு $500 கொடுத்தார்கள். ஆனால் இந்த இடத்தில் வெறும் $50 தான் இருக்கிறது என்றார். அவருக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தெரிந்தது. நான் எந்த இடத்திலிருந்து வாசிக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆம் அருமையானவர்களே, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். உயர்வானவர்களுடன் இருந்தால் உயர்வானதாக எண்ணப்படுவோம். கடவுளுடன் இருந்தால் நிச்சயமாக நாம் செழிப்பானவர்களாக மாறுவோம். நம்முடைய வேத புத்தகத்தில் எரேமியா 17:8 அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஒரு ஆற்றின் ஓரத்தில் இருக்கின்ற மரம் எவ்வளவு செழிப்பானதாக இருக்கும் என்பது இந்த ஒரு உவமையை தேவன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். தேவனோடு நாம் இணைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதான செழிப்புகளை காணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.